சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது சொல்கிறாங்க, ஆனால் இல்லையே. 500 ரூபாய் வாங்குறவனே பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க, 50 கோடியில் வாங்குறவனே வெளியே தான் வச்சு மரியாதையோடு தான் நடத்துகிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவனை காப்பாற்றுறது அவனுடைய பணமோ பதவி பவர் தான் சார். சத்தியம் தர்மம் நேர்மையெல்லாம் அது காப்பாற்றுறதே இல்லை. அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ சத்தியம் தர்மத்துக்காக யாரும் இல்லை. அது இருந்தாலும் யாரையும் காப்பாற்ற போகிறதில்ல. அதர்மம் தலை துவங்கும் போது தர்மம் சற்று தள்ளி தான் நிற்கும். ஆனால் மீண்டும் ஒரு நாள் தர்மம் வெல்லும். அது கடைசியில் வேண்டிய என்ன புண்ணியம் இருக்குது. தமிழ் கோசம் அவர் பேசிக்காரு. ஏன்னா பழைய மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். எப்படிப்பட்ட வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளே போய் செக் பண்ணாலும் முதல் போய் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் சொல்லுவாங்க. அப்படின்னு அவர் பேசுறது தமிழ் மொழி தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு தமிழ்னா அவர் இது பேசுறது தப்பே கிடையாதுங்க. எனக்கு உண்மையாக பேசிக்கிறார் அவர், வேறு எதுவும் கிடையாது. அது அவங்க சொல்கிறான்னு நம்ம கேட்கணும் எதுவும் கிடையாதுங்க. அவரோட தமிழனா இருந்தால் நம்மளோட நம்ம உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா தமிழ் அவர் விட்டு கொடுத்தாருன்னா அவர் இத்தனை வருஷமாக ஒரு தமிழ் படம் இவ்வளோ படம் ரொம்ப வருஷமாக நடிச்சிருக்கிற படம். இந்த ஒரு சின்ன ஒரு படத்துக்கு நான் விட்டு கொடுத்தாருன்னா அவரோட தமிழை அவர் படம் நடிச்சதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. ஒரு படத்துக்கோசம் தமிழ் ஆமாம் நான் சொன்னது தப்புன்னு சொல்ல முடியா அப்படின்னா அது ஒரு அர்த்தமெல்லாம் ஆகிடும். அது கமலஹாசன் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. இல்லை, அவர் பேசுறது சரி. அவருக்கு நிறைய வரலாறு தெரிஞ்சு தான் அவர் சொல்லுவார். அதனால அவர் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்கன்னு சொல்லாமல் அவர் அவரோட கருத்தில் உறுதியாக இருக்கிறத நான் ரொம்ப வரவேற்பேன். சிலர் தொழிலுக்காக வேண்டி வேணால் எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் அவரை பொறுத்தளவில் தன்னுடைய படமே ஓடலைன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய தாய்மொழி தான் முக்கியங்கிறதுல ஒரு உறுதியாகவும் நிலையான தன்மையோடு இருந்து கொண்டிருக்கார். அதனால அவருக்கு நான் வாழ்த்துக்களும் குறிக்கலாம். கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இல்லை. கமலஹாசன் பேசுறது முழுக்க சரியான பேச்சு. கமலஹாசன் இதே மாதிரியா உறுதியாக நிற்கணும், பின்னு வாங்கக்கூடாது. இதே உறுதியாக இருந்தாக்கி தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ரொம்ப ஆதரிப்பாங்க. அதை நீ சட்ட ரீதியாக நீ ஆராய்ச்சி பண்ணிப்பார். அதை விட்டுட்டு மன்னிப்பு கேட்கணும்னா அது சரியில்லை. சில எழுத்துக்கள் அர்த்தங்கள் அனந்தமாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் பேசுன நோக்கு தமிழுக்காக தான். தமிழில் இருக்க கர்நாடகா இருக்கிற ரஜினிகாந்தே இங்கே பெரிய ஸ்டாராக அவரே எதுவுமே பேசவில்லையே. அந்த இன உணர்வுள்ள இன்னைக்கு பெரிய தமிழ்நாட்டில் பெரிய ஜாம்பவானாக இருக்கிற அவரே அதை பற்றி எதுவுமே தெரிவிக்கலையே. அவருடைய கருத்தில் அவர் உறுதியாக இருக்கார். என்னை பொறுத்தவரையில் நான் தப்பு சொல்லலை, அதனால் நான் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. இவ்வளோ தூரம் இங்கே இருந்து பிறந்து இங்கே வளர்ந்த தமிழ் மண்ணுக்காக இவ்வளோ ஒரு தன்னிலையில் நிற்கிறாருன்றது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். பேசுகிறது ஒன்றும் பெரிய தப்பு எதுவும் எனக்கு தெரிகிற மாதிரி தெரியல. தமிழ் மொழிக்காக நம்ம கண்டிப்பாக அவர் கூட நிற்கணும். தமிழ்னா தான் நம்ம அவர் சப்போர்ட் பண்ணலாம். அவரே ஸ்ட்ராங்காக இருக்கிற எனக்கு அந்த ஸ்டேட்டில் படம் ஓடணும் அவசியம் இல்லை, நான் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவரே ஸ்ட்ராங்காக இருக்க போகும்போது நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கணும். பட் இனிமேலும் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜை பற்றி நம்ம ஒப்பிட்டு பேச தேவையில்லை. ஏன்னா அன்வான்டாக தேவையில்லாத சும்மா ஒரு லைட்டாக அது உண்மையை சொன்னதுக்கே அவங்க இப்படி பேசுகிறாங்க. இன்னும் ரொம்ப இதுவாக பேசுனான்னா பழைய மாதிரி இந்த பெங்களூர்காரங்க அங்கே போனால் அவங்க தமிழ்நாட்டு லாரியை அடித்து உடைக்கிறது. பட் நம்ம பேசாமல் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் அவங்க அந்த மாநிலத்தை பற்றி எதுவும் பேச வேணாம். மோஸ்ட்டாக உண்மையிலே அவர் போல் ஓப்பனாக தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. உங்கள் ஸ்டேட்டில் என்னோடய படம் ரிலீஸ் ஆகணும்னு அவசியம் இல்லைன்ற சொல்கிறேன். அது ரொம்ப நான் ஆதரவிக்கிறேன். மன்னிப்பு கேட்க முடியாது. பெங்களூர் கோர்ட்டில் வக்கீல் சொல்லியும் சொல்ல முடியாது. அது சரியான கட்ஸ். அது ஹிஸ்ட்ரிக்கலாக பார்த்தா அதான் உண்மை. தமிழன் மட்டும் இல்லை, நீங்கள் யார் கேட்டாலும் அது பேசுனது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழை காப்பாற்றணும். அதான் அவர் சொன்னதை தப்பாக நினச்சிக்கிட்டு மன்னிப்பு கேளுன்றாங்க. நான் தப்பாக சொல்லலையே, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது அவர் சொன்ன விதம் வேறு, புரிஞ்சுக்கிட்டது வேறு. அது பாலிடிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லையே. மனிதன் அனைவரும் சமம் தானே. அது என்ன மொழி பேசினாலும் சரி. யாரும் இது கிடையாது. ரொம்ப அதிகமாக தமிழ் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு புக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இலக்கணம் அதெல்லாம் தமிழ் கட்டுரை அதெல்லாம் நிறைய வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்தவரை தமிழே அந்த பேரே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் அதுதான் பண்ணுறாங்க. தமிழ் ஒதுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ சொல்லணும் ஒரே வார்த்தை தான், கமலஹாசன் அவர் சொன்ன வார்த்தை கரெக்டான வார்த்தை. இதை அவர் எப்போவுமே எக்காரணம் கொண்டோம் இதை அவர் இதுவே பண்ணக்கூடாது. தமிழை இப்போ யாரும் அதிகமாக பேசுகிறதில்ல, இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஹிந்தியை நிறைய கொண்டு வராங்க.